புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக தைராய்டு தொந்தரவு இருந்தது அப்படின்னா இது சார்ந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்காக ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல்ல இருந்து டாக்டர் கௌதமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். தைராய்டு இப்போ டயபெட்டிஸ் மாதிரி யாரை கேட்டாலும் எனக்கு தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பெண்களுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? இப்போ தைராய்டு கிளாண்ட் ஒரு மனிதனுடைய உடலுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்குது? இப்போ நம்மளுடைய உடம்புல பார்த்திங்க அப்படின்னா நிறைய சுரப்பிகள் இருக்கும். ஸோ அந்த சுரப்பிகள் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நிறைய ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுக்குமே இயங்குறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் தைராய்டு கிளாண்ட் பார்த்திங்கன்னா மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நம்மளுடைய கழுத்தின் முன்பகுதியில் ஒரு பட்டாம்பூச்சி வடிவில் பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு உறுப்பு இருக்கும். ஸோ இதில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த T3 T4ன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனுக்குமே எனர்ஜியை கொண்டு போகிறது. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து மெட்டபாலிசம் பண்ணி நம்மளுடைய கலோரிஸை பர்ன் பண்ணி நமக்கு எனர்ஜியாக கொடுக்குறது. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தான் இந்த தைராய்டு கிளாண்ட் நமக்கு பார்க்குது. ஸோ இந்த தைராய்டு கிளாண்டுக்கு பார்த்திங்கன்னா அது எப்படி இயங்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம மூளையுடைய பின்பகுதியில் பார்த்திங்கன்னா ஹைப்போதலமஸ், அதுலேருந்து பிட்யூட்ரி கிளாண்ட், அதிலிருந்து நம்மளுடைய தைராய்டு கிளாண்டுக்கு ஒரு கேபிள் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேபிள் கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா நார்மலாக அதனுடைய செயல்பாடுகள் எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னா இந்த தைராய்டு கிளாண்டு சுரக்கக்கூடிய அந்த T3 T4ன்ற ஹார்மோன் அது பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து TSH அப்படின்றது பார்த்திங்கன்னா சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே மானிட்டர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹைப்போதலமஸும் பிட்யூட்ரி கிளாண்டும் தான். இது நார்மலாக செயல்படுது அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. பட் இந்த தைராய்டு உறுப்பில் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதுன்ற பட்சத்தில் தைராய்டு குறைபாடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹைப்போதைராய்டிசம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா காய்டர் அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு அப்படின்னாவே நம்ம கழுத்து பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டி மாதிரி ஸ்வெல் ஆகுது அப்படின்றத நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான குறைபாடுகள் எல்லாமே நம்ம தைராய்டு உறுப்பில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா வர ஆரம்பிக்கும். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா தைராய்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஹைப்போதைராய்டிசமாக தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் ரொம்ப காமனாக இருக்கலாம். ஸோ ஹைப்போதைராய்டிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு போதுமான அளவுக்கு பார்த்திங்கன்னா கிளாண்ட் செக்ரேட் ஆகலை ஹார்மோன்ஸ் அப்படின்னா அதை நம்ம ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சி தங்கவேலு மேடம். ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். எனக்கு வயசு 71. சரி, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம். ஹலோ சார், நீங்க டிவி பார்க்காதீங்க, டாக்டர் கிட்ட போன்ல பேசுங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. எனக்கு ஏஜ் 71ங்க. எனக்கு யூரியா அதிகமா இருக்குது. புரியல சார். யூரியா கிரியேட்டின். ஓகே ஓகே. யூரியா கிரியேட்டின் அதிகமா இருக்கு. யூரியா இருக்கு, கிரியேட்டின் இருக்கு. சரிங்க சார். ஓகே, இப்போ இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் இப்போ எடுத்துட்டு இருக்கீங்க? ஐயா, நீங்க டிவி பார்க்க வேண்டாம், உங்களுக்கு யூரியால ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, நீங்க என்ன மாதிரியான சிகிச்சை எடுக்கிறீங்கன்னு டாக்டர் கேக்குறாங்க. போன்ல பேசுங்க. இல்ல, டாக்டர் பாத்துருக்கேன், மாத்திரை கொடுத்துருக்காரு. சரிங்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னியோடைய செயல்பாடுக்கு தான் நம்ம யூரியா கிரியேட்டின் அளவுகள் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதில் யூரியாவோ இல்லை கிரியேட்டினோ நார்மலான லெவலை விட அதிகமாகுது அப்படின் போது கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையுது அப்படின்றது அர்த்தம். ஸோ உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா யூரியாவோ இல்லை கிரியேட்டினோ ஒரு பார்டர் லைனில் இருக்குது, நார்மல் லெவலை விட பார்த்தீங்கன்னா ஒரு 5 புள்ளிகளுக்குள்ளே இருக்குது, இல்லை 2 புள்ளிகளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உணவு முறை மாற்றங்களும், இப்போ சப்போஸ் உங்களுக்கு நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் இருக்குது, ஸோ அது கூடவே சேர்ந்து உங்களுக்கு இந்த யூரியா கிரியேட்டினில் சேஞ்சஸ் வருது அப்படின்னா நீங்கள் சர்க்கரையுடைய அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகுது அப்படின்னா கிட்னி ஃபெயிலியரை நோக்கி போகும்போது ஒரு கட்டத்தில் டயாலிசிஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோகேருக்கு நீங்கள் போனீங்க, இது வரைக்கும் லேட்டஸ்ட்டாக எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த யூரியாவுடைய அளவும் கிரியேட்டினுடைய அளவும், அதே மாதிரி உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் ஏதாவது வேறு டிசீஸ்க்கு மருந்துகள் எடுக்கிறீங்களா, எவ்வளோ வருஷங்களாக எடுக்கிறீங்க, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வெறும் மெடிசன்ஸ் மூலியமாகவே அந்த யூரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அது அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு, ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூரினேஷன்லேயே ப்ராப்ளம் வருது அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்த சிகிச்சைகள் எடுத்து லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா ஒரு டயாலிசிஸை டிபெண்ட் பண்ணுற மாதிரியும் வாய்ப்புகள் இருக்குது சார்.
நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த ஹைப்போதைராய்டிசம் பற்றி பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்மளுடைய தைராய்டு கிளாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சுரக்கும் போது அதை நம்ம ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம். இதே அதனுடைய ஹார்மோன் வந்து நமக்கு நார்மல் லெவலை விட குறைவாக சுரக்கும் போது வந்து அதை ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவோம். பட் பெரும்பாலும் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு வரும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த தைராய்டு உற்பத்தி வந்து குறையிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய மெயினான ஆர்கன்ஸ்க்கு வந்து இருக்கிற எனர்ஜி கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆர்கன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி குறைவாக இருக்கும். ஸோ ஒரு தைராய்டு ஹைப்போதைராய்டிசம் வந்துருச்சு அப்படின்னா அறிகுறிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல வந்து உடல் பருமன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் முடி ரொம்ப அதிகமாக கொட்டுது டாக்டர், ரொம்ப டயர்ட் ஆகுது, முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் சுறுசுறுப்பாக இருக்க முடியல, ஒரு மந்த நிலையாகவே இருக்குது. அதே மாதிரி மலச்சிக்கல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பெண்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாதவிடாய் கோளாறுகள் இருக்குது, இல்லை திருமணமான பெண்களுக்கு ஒரு தைராய்டு பிரச்சனைகள் ஹைப்போதைராய்டிசம் வருது அப்படின்னா கருத்தரிக்கிறதுலையும் பிரச்சனைகள் வரலாம். சில பேருக்கு வந்து ரெக்கரண்ட்டாக அபார்ஷன் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ஹைப்போதைராய்டிசம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள். இதில் சில பேருக்கு வந்து 5 இருக்கலாம், 3 அறிகுறிகள் இருக்கலாம். இது எல்லாமே முதல்ல ஒரு ஹைப்போதைராய்டிசம் நார்மலாக இருக்கிற கிளாண்ட் எதனால் வந்து அதனுடைய அளவுகளை வந்து கம்மியாக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஹைப்போதைராய்டிசம் குழந்தைங்களுக்கும் வரலாம், அடல்ட் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் வரலாம். பட் ஒரு குழந்தைக்கே வருது அப்படின்னா அதனுடைய வளர்ச்சியிலே வந்து பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சியிலே நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணும். ஸோ அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய புத்திசாலித்தனமாக இருக்கட்டும், இல்லை ஞாபக சக்தி, வளர்ச்சி, இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் மேம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கங்கம்மா, நான் சாந்தி உடுமலைப்பேட்டையில இருந்து பேசுறேன். வயசு 52ங்க. எனக்கு சரிம்மா, உங்க கேள்வியை கேட்கலாம். எனக்கு லெஃப்ட் சைடு லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்குங்க, செஸ்ட் கிட்ட. அந்த செஸ்டுக்கு உள்ள, மார்புக்கு உள்ள வந்து செல்லு வைப்ரேட் போட்டேன்னா ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகும் இல்லைங்க, அந்த மாதிரி வைப்ரேட் ஆகுது. எனக்கு கொஞ்சம் பயமா தெரியுது. ஆனா இது வரைக்கும் எல்லாமே நார்மலா இருக்கு. சரிங்கம்மா, ஏதாவது உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய மார்பகத்தில் சின்னதாக கட்டி மாதிரி ஏதாவது உணர்றீங்களா, வலி அந்த மாதிரி ஏதாவது? வலிக்குதுங்க மேம், அமுத்துனா கட்டி மாதிரி இருக்கு, ஆனா வலிக்குது. சரிங்கம்மா, பயப்பட வேண்டாம். இது சாதாரண நீர்க்கட்டிகளாக கூட இருக்கலாம். சரிங்களா, எடுத்த உடனே கேன்சர் லெவலுக்கு எதுவும் யோசிக்காதீங்க. உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு மேமோகிராம் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே அது என்ன கட்டி, என்ன சைஸில் இருக்குது, எத்தனை கட்டிகள் இருக்குன்றது கிளியராக தெரிஞ்சிடும். இது சாதாரண நீர்க்கட்டிகள் இருக்கும் பட்சத்தில் இதுக்கு சர்ஜரி தேவைப்படாது. பட் இருக்க கட்டி வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா வலிகள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும். கையை தூக்குறது, அதே மாதிரி நம்மளுடைய வேலைகள், தூங்கும்போது எல்லாமே. ஸோ சர்ஜரி இல்லாமல் இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஹோமியோ மருந்துகள் இருக்குது. பட் முதல்ல ஒரு மேமோகிராம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? தக்கீர் முகமது, 69, திருப்பூர் மாவட்டம். சரி, என்ன வயது? வயது 69. 69. உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார், எனக்கு வயிறு பொறுமை இருக்கு, வயிறு ஓட இறச்சிருக்கு. வயிறு அல்சருக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன். சரிங்க ஐயா. முறை ஒரு இறச்சலாவே இருக்கு. அதுக்கு என்னன்னு கேட்கறானுங்க, சுகர் பேஷண்ட் கேட்கலாம். சரிங்க ஐயா, கவலைப்பட வேணாம். வயிற்று பகுதியில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இல்லை புண்ணு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். சரிங்களா. ஸோ உங்களுக்கு சுகரும் இருக்குது அப்படின்றதுனால இரவு உணவில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் ஈவினிங் வந்துடுவீங்க அப்படின்னா ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நைட்டு டின்னர் வந்து முடிச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இட்லி, ஆவியில் வெந்த பொருட்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் அந்த தோலோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கொஞ்சம் பால் சம்மந்தமான பொருட்கள் வந்து குறைச்சிக்குங்க. அந்த அல்சர் உள்ளுக்குள்ளே ஏதாவது புண்ணாக இருக்குது, இல்லை நெஞ்செரிச்சல் இருக்குது அப்படின்னாலும் அது சரியாகும். தண்ணியுமே வந்து ஒரே டைமில் குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து குடிங்க. பட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரணம் ஆறுனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வயிறு எரிச்சல், வயிறு புண் இது எல்லாமே சரியாகும் ஐயா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே டாக்டர். ஓகே, வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் குமாரலிங்கம்மா, 62 வயசு ஆச்சுங்க. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். என்ன தைராய்டு மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேங்க. 125 வாரத்துல 3 நாளைக்கு 125 சாப்பிடுறேங்க. அப்புறம் எல்லாம் 100 சாப்பிடுறேங்க. சரிங்க ஐயா. அது ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமாமா சாப்பிடாமட்டா? சரிங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-125 மில்லிகிராம் அப்படின்னும் போது உங்களுடைய தைராய்டு சுரப்பியில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 குறைஞ்சிருச்சு. நீங்கள் அதை விட்டீங்க அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து நிறைய டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மெடிசன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா முதல்ல தைராய்டு கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய செக்ரேஷனை வந்து திருப்பி அந்த சுரப்பிகள் எல்லாமே ஹார்மோன்ஸை சுரக்க ஆரம்பிக்கிறோம். சரிங்களா.
உங்களுக்கு இருக்கிறது ஹைப்போதைராய்டிசம். எனர்ஜிக்காக தான் அந்த மாத்திரையே காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எனக்கு மெடிசன்ஸ் வந்து கம்மி பண்ணிகிட்டே வரணும், மெடிசன்ஸ் இல்லாமல் நான் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோகேருக்கு போனீங்க அப்படின்னா இந்த ஹைப்போதைராய்டிஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைக்க முடியும் ஐயா. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நாங்க திருச்சி மாவட்டங்க. எங்க பேரு பிரியாங்க. ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க ஹஸ்பண்டுக்கு. கணவருடைய வயது என்னம்மா? 38. 38. உங்கள் கேள்வியை கேட்கலாம். டாக்டர் மேம் இருக்காங்களா? வணக்கம்மா, நான் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். மேம், எங்க வீட்டுக்காரருக்கு 38 வயசு ஆகுதுங்க மேம். அவருக்கு இப்ப ஒரு 1 மந்தாவே பொடுகு அதிகமா இருக்குங்க. மூக்குல வந்து இப்ப அலர்ஜி மாதிரி இருக்குங்க. ஹாஸ்டல் போயிட்டு வந்தோம், இப்போ 1 வீக் ஆகுது. கொஞ்சம் கூட கண்ட்ரோல் ஆகவே இல்ல. தலைய சீவனா அப்படியே ஒரு மாதிரி ஒயிட்டாலாம் கொட்டுதுங்க. சரிங்கம்மா. மாதிரி தலையில அரிப்புகள் ஏதாவது ரொம்ப அதிகமா இருக்குங்களா அவருக்கு? அரிப்பு இருக்குங்க மேம். எப்பயாவது அவருடைய காது பின்பகுதியில் கூட அந்த ஒரு மாதிரி எரப்ஷன்ஸ் மாதிரி புண்ணு மாதிரி இல்ல அந்த ஒரு செதில் மாதிரி ஏதாவது டேண்ட்ரஃப் நோட் பண்ணீங்களா? காதுலீங்களா மேம்? காது பின்புறத்துல. பின்புறத்துல இல்லைங்க மேம், காதுல அந்த உள்ள லைட்டா ஒரு வெள்ளை கலர்ல இருக்குங்க மேம். சரிங்கம்மா, பயப்பட வேணாம். இது டேண்ட்ரஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கால்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொடுகு மாதிரியே இருக்கும். நம்ம என்ன தான் ஷாம்பு போட்டாலும் தலைக்கு அடிக்கடி குளித்தாலும் அப்போதைக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும். பட் அடிக்கடிக்கு அது திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முதல்ல வந்து அது டேண்ட்ரஃபா இல்லை சொரியாசிஸா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ சப்போஸ் டேண்ட்ரஃபா இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 4 முறையாவது ஏர் வாஷ் பண்ண சொல்லுங்கள். ஏர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சு தலை குளிக்கலாம். பட் தலை குளிச்சதுக்கப்புறம் வெளியில் போய் வராங்க அப்படின்னா எண்ணெய் வைக்காதீங்க. ஏன்னா நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து நம்ம தலையில் படிகிறதுனாலையும் திருப்பி திருப்பி டேண்ட்ரஃப் வரும். கொஞ்சம் சத்தான ஆதாரங்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது டேண்ட்ரஃபாக இருக்க பட்சத்தில் குறைஞ்சிரும். இல்லை அது சொரியாசிஸாக இருக்குது, ஒரு மீன் உதிரி செதில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கான சிகிச்சைகள் எடுத்தால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியுமா? இன்னைக்கு வந்து நம்ம தைராய்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல்லேருந்து டாக்டர் கௌதமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? கவிதா, தூத்துக்குடியில இருந்து. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களுடைய வயது என்னம்மா? வயது 44. 42. உங்கள் கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் இருக்காங்க. ஓகே மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? தொடர்ந்து பேசுங்க. மேம், எனக்கு தைராய்டு இருக்கு, டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது 3 மாசத்துக்கு ஒருக்க பிளட் டெஸ்ட் பண்றோம். சரிங்கம்மா. ஒரு மாசம் 100 பவர் சாப்பிட சொல்றாங்க, ஒரு தடவை 112 சாப்பிட சொல்றாங்க. எதனால மேடம்? அது உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம தைராய்டு பரிசோதனை செஞ்சு பார்க்குறோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு ஹைப்போதைராய்டிசம் இருக்குன்ற பட்சத்தில் டிஎஸ்ஹெச்ன்ற அளவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடவோ குறையவோ ஆரம்பிக்கும். இப்போ அது வந்து நார்மல் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம 0.3லேருந்து ஒரு 5.5க்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு 1 2 இருக்கும் பட்சத்தில் 100 எடுக்க சொல்கிறாங்க. அடுத்து 3 மாதத்தில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது 5க்கு மேலே தெரியும் பட்சத்தில் ஒரு 125 உங்களுக்கு மாற்றுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ இது போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாகவோ இல்லை அளவு குறைவாகவோ எடுக்கும் பட்சத்தில் நம்மளுடைய உடல் தொந்தரவுகளும் ஏற்படலாமா? உங்களுடைய தைராய்டு சுரப்பியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் அன்றாட வேலைகள் நீங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது கூடவோ குறைவோ கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய கிளாண்ட் வந்து நீங்கள் நார்மல் ஆக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வாக்கிங் போகிறத ரெகுலர் பண்ணுங்கள். அதிகமாக யோசிக்கிறதோ இல்லை மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. செலீனியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்திங்கன்னா இந்த தைராய்டு சுரப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் குறைஞ்சி மெடிசன்ஸையுமே நீங்கள் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா? நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் ஈஸ்வரி மேடம். எந்த ஊர்லேருந்துமா? திருச்சியில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. அம்மா, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி கம்மி பண்ணிடுங்க. உங்க கேள்வியை சீக்கிரமா கேளுங்க. எனக்கு போன மாசம் இருந்துட்டு தலை குளிக்கிறது வந்துகிட்டே இருந்துச்சு மேடம். சரிங்கம்மா. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனேன், பார்த்தேன். இந்த மாசம் வரைக்கும் நின்றுச்சு ட்ரீட்மெண்ட் முடிச்சு. ஆனா கர்ப்பப்பை கொஞ்சம் வீங்கி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதுல அந்த மாத்திரை ஒரு மாத்திரை மட்டும் போடுறேன். அந்த மாத்திரை ஒரு 3 நாளைக்கு போடுச்சுன்னா 3 நாளைக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
சரிங்கம்மா. அது போட்டோன்னே வயிறு கொஞ்சம் உப்பசமா இருக்கு, வாய்வே பிரிய மாட்டேங்குதுங்க. ஏப்பம் மட்டும்தான் வருது. வாயு தான் இப்ப 2 நாளா மோஷன் வயிறு வலிச்சு உடனே டக்குன்னு போகுது. ஆனா இந்த வாய்வு பிரிய மாட்டேங்குது. சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு மாதவிடாய் நிறுத்தம் சமயத்தில் இருக்கீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸுமே வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்குது. கர்ப்பப்பை வந்து நார்மல் லெவலை விட கொஞ்சம் வீங்கி இருக்குன்றதுனால கொஞ்சம் ப்ளீடிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக எடுக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே உங்கள் வயிறை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுறதுனால கேஸ் நிறைய ஃபார்ம் ஆகுதுமா. ஸோ கொஞ்சம் உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்களோ இல்லை மசாலா உணவுகளோ கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மாதுளம் பழம் நீங்கள் சாப்பிடலாம், கொய்யாப்பழம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக்கும் சரி பண்ணும், ஜீரண சக்தியும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். கொஞ்சம் உங்களுக்கு எதெல்லாம் ஒத்துக்கல அப்படின்றத கண்டுபிடிங்க. சில பேருக்கு சில காய்கறிகள் ஒத்துக்காது, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வகைகள் ஒத்துக்காதுன்னுவாங்க. கொஞ்சம் இந்த டேப்லெட் எடுத்து நீங்கள் சரியாகிற வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சு வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார். டாக்டர் எனக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் டாக்டர் எனக்கு. சரி, உங்களுடைய வயது என்ன ஆகுது? 45 ஆகுது மேடம். சரிங்க ஐயா. நான் வந்து பிளட் ரிப்போர்ட் எடுத்தேன் மேடம். நானு அந்த ஆர்ஏ ஃபேக்டரி பாசிட்டிவ், சிஆர்டி பாசிட்டிவ் வந்துச்சுங்க. இப்போ 5 வருஷமா அவங்க ஆங்கில மருந்து எடுத்துருக்கேன் மேடம். நானு அவங்க வந்து பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க மேடம். சரிங்க ஐயா. அதை எடுக்கும்போது வயிறுல புண்ணா ஆகுது மேடம், கேஸ்ட்ரிக் ஆகுது மேடம். அதுக்கு என்ன பண்ணுது மேடம்? சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடக்குவாதம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன இப்போ கை விரல் கால் விரல் மூட்டுகளிலிருந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளுக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய கார்டிலேஜ் ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். வீக்கம், வலி, காலையில் எழும்போது வந்து கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கிறது, சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கொடுத்து தான் உங்களுடைய அன்றாட வேலைகள் செய்ய ஆரம்பிக்க முடியும். இது இனிஷியலாக மாத்திரைகளுக்கு கட்டுப்படும். பட் போக போக உங்களுக்கு வலியும் குறையாது, ஸ்டிஃப்னஸும் ரொம்ப அதிகமாகும் போது உங்களுடைய அன்றாட வேலைகள் செய்யறதுக்கே சிரமமாயிடும். இப்போ இதுக்காக எடுக்கக்கூடிய ஹெவி டோசேஜ் கண்டிப்பாக வயிற்றுப்புண்ணை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் உணவுகளில் கவனம் செலுத்துக்குங்க, வெயிட் போடாமல் பார்த்துக்குங்க. உங்கள் ஜாயின்ட் பெயின்ஸ் அப்போ தான் குறையும். மற்ற ஜாயின்ட் பெயின் மாதிரி இது வேலை செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் இது வலி குறையுன்றதெல்லாம் சொல்ல முடியாது. சாதாரணமாக சின்ன சின்ன வேலைகள் செய்யும் போது கூட இந்த வலிகள் ரொம்ப கடுமையாகும். உங்களுக்கு இது வந்து முற்றிலுமாக சரி பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த மாத்திரைகள் வந்து இந்த நோய் கட்டுப்பாடுக்குள்ளே வந்தால் தான் நிறுத்த முடியும். அப்போ அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா வயிறு அசிடிட்டி ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ருமட்டாய்டும் நீங்கள் சரி பண்ணிக்கணும், வயிற்றுப்புண்ணையும் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பெயின் கில்லர், ஸ்டீராய்டு இல்லாமல் உங்களுக்கு ஹோமியோபதி மருந்துகள் ரொம்பவுமே உதவியாக இருக்கும் ஐயா. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் லைன்ல கனெக்ட் ஆயிட்டீங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. சுபலட்சுமி. யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தான் ரைட் சைடுல கழுத்து வலி இருக்கு. கழுத்து வலி இருக்கு. உங்க வயது என்னம்மா? 26 வயசு. 26. பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா. ரைட் சைடுல கழுத்து வலிக்குங்க. சரிம்மா. இந்த கழுத்து வலி எவ்வளவு நாளா தொடர்ந்து இருக்கு? 1 மாசமா இருக்கு. சரி, கழுத்து வீக்கம் ஏதாவது இருக்குங்களா? அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி, உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனைகள் இருக்கா? சைனஸ் மாதிரி இருக்கு மேடம். சரி, ஏன்னா இப்போ நமக்கு குளிர்காலம் இல்லையா, சைனஸ் பிரச்சனைகள் இருக்குது, நீர்க்கோத்து இருக்குன்னா தலைபாரம், கழுத்து வலி இது எல்லாமே இருக்கும். ஏன்னா வயது வந்து உங்களுக்கு வந்து 26 தான் ஆகுது அப்படின்றதுனால எலும்பு தேய்மானம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவுதாம்மா. ஸோ கொஞ்சம் நீர் கொத்துக்காமல் பார்த்துக்குங்க. இந்த சைனஸ் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில் கிளைமேட்டுக்கு சைனஸ் அதிகமாகும். வெறுங்கால் தரையில் படாமல் செப்பல்ஸோ இல்லை மேட்டோ யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க பட்சத்துலையும். ஈவினிங்கு மேலே காதில் வந்து காட்டன் இல்லை ஸ்கார்ப் கட்டுறதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாவே சில் காற்று உள்ளுக்குள்ளே போகாத போது நீர் கொத்து இந்த மாதிரி ஷோல்டர் பெயினோ இல்லை தலை பாரமாக இருக்கிறதோ குறைய ஆரம்பிக்குமா. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட நேம் சரண்யாங்க. எந்த ஊர்ல இருந்து? இங்க சென்னையில இருந்து கால் பண்றேன். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் கேக்குறேங்க. உங்க ஏஜ் சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. என்னோட ஏஜ் 33. ஓகே. ஆக்சுவலி தைராய்டு வந்து இப்போ 1 month பிஃபோர் தான் வந்து நான் செக் பண்ணேன். தைராய்டு இருக்குன்னு சொல்லிட்டு 50 mg டேப்லெட் யூஸ் பண்ண சொன்னாங்க டாக்டர். அங்க நியர்பை இருக்கிறவங்க கிட்ட செக் பண்ணும்போது சொன்னாங்க. எனக்கு என்ன இஷ்யூ ஆகுதுன்னா ரைட் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாயிட்டே போகுது மேம். பெயினாவும் இருக்கு, பெருசாயிட்டு இருக்கு. ரைட் ஹேண்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விறுவிறுன்னு ஷாக் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் பெயின் இருந்துட்டே இருக்கு. ஹேண்ட் மட்டும் ரொம்ப பெருசாயிட்டே இருக்கு. லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் மட்டும் பெருசாயிட்டே.
சரிங்கம்மா. பெருசாயிட்டே இருக்கு, அதுதான் எனக்கு மெயின் இஷ்யூவா இருக்கு. ஓகே, கழுத்து வலி ஏதாவது இருக்குங்களா? என்னங்க மேம்? கழுத்து வலி ஏதாவது இருக்குங்களா? நெக் பெயின்? அதான் கழுத்து வலி தான் சொல்றாங்க. சரிங்கம்மா, ஒன்றும் இல்லை. இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுடைய ஷோல்டருக்கும் வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கலாம். இதில் உங்களுக்கு இப்போ ஹைப்போதைராய்டிசமும் இருக்குது அப்படின்றதுனால பாடி ஃபுல்லாகவே ஒரு டயர்ட்னஸ், ஒரு பெயின் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ தைராய்டு குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனாலேயும் வெயிட் போடுறது, இந்த கழுத்து வலி பிரச்சனைகள், இதனால தான் உங்களுக்கு அந்த ஷோல்டர் பெயின், கைவலி எல்லாமே வர ஆரம்பிக்குது. இப்போ ஒரு மாதமாக தான் உங்களுக்கு தைராய்டு குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா அது படிப்படியாக நீங்கள் முற்றிலுமாகவே சரி பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை லைஃப் லாங் ஒரு ஹார்மோன் டேப்லெட்டாக நம்ம டிபெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் அந்த டேப்லெட்டோடும் இருக்கணும், ப்ளஸ் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் தைராய்டு இருக்கும் பட்சத்தில் அதிகமாகும். ஸோ இது முற்றிலுமாக நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஹோமேக்கருக்கு இப்போ இது வரைக்கும் எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஷோல்டர் பெயினையும் நம்ம சரி பண்ணிக்கலாம், தைராய்டு குறைபாடுகளையும் முற்றிலுமாக சரி பண்ணிக்க முடியுமா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. செல்வகுமார். எந்த ஊர்லேருந்து சார்? நான் இங்கே உடுமலை. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்க வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. வயசு 59. சரிங்க ஐயா, சொல்லுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி பைல்ஸ் ஆயுர்வேதத்துல பண்ணேங்க. அந்த கட்டியெல்லாம் எடுத்துட்டாங்க, கிளீன் ஆயிருச்சு. இப்ப மோசன் போனா லூஸ் மோசன் மாதிரி திருப்பி போக மாட்டேங்குது. மோசன் மலச்சிக்கல் இருக்கு, ஆசன வாய் வெடிப்பு இருக்கு. அதுக்கு நானும் சுடுதண்ணியில டெட்டால் ஊத்தி உட்காருறேன். சில மருந்துகள் கொடுத்தாங்க, அது ஒண்ணுக்கு இதாகல. வெளியே போயிட்டு முக்குனா ஸ்டெயின் பண்ணாத அந்த எரிச்சல் எல்லாமே. சரிங்க, இப்போ உங்களுக்கு ஆனா லூஸ் மோஷன்ஸ் காலையில போக மாட்டேங்குது, மட்ட மத்தியானம் இல்ல நைட் தான் போகுது. அதுவும் குடிச்சால் இது வந்து எனக்கு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா L4 L5 தேய்மானம் இருக்கு, இடுப்பெலும்பு தேய்மானம் இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டேன், ஸ்ட்ரோக் வந்துச்சு. அது சரியாகி இப்ப நான் நீரோ டாக்டர் மருந்து மாத்திரை சாப்பிடுறேன். சரிங்கய்யா. ஒன் சைடு இந்த மதமதப்பு இருக்கு எனக்கு. அதுக்கு இந்த மோசம் போறதுக்கு சம்பந்தமா இல்ல ஆசன வாயில வந்து வெடிப்புக்கு என்ன பண்ணலாம்? சரி, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மலச்சிக்கல் இருக்குது அப்படின்றதுனால தான் உங்களுக்கு பைல்ஸே ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா சதை இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் பல்ஜாகி வெளியில் வர்றது தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இரிட்டேட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வந்து மோஷன் போகும்போதோ இல்லை மோஷன் போய் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வலி, எரிச்சல், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமும் தென்படும். இதில் உங்களுக்கு வந்து ஆசனவாய் பிளவுகளும் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு லூஸ் மோஷனோ இல்லை மோஷன் ரொம்ப டைட்டாக போனாலுமே அந்த இடத்துல வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி சில பேருக்கு ஒரு அரை மணி நேரம், சில பேருக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே வலி இருந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல உங்களுடைய பாடி ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா அது நேச்சுரலாக பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு உணவுகள், தண்ணி, நீர்மோர் இது எல்லாமே அதிகமாக எடுத்துக்குங்க. உங்கள் உணவுகளில் வந்து மாவுச்சத்து கொஞ்சம் குறைச்சிட்டு உங்களுக்கு ஃபைபர்னு சொல்லக்கூடிய அந்த நார்ச்சத்து சம்மந்தமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே இந்த மோஷன் இஷ்யூ வந்து சரியாயிடும். நமக்கு வந்து லூஸ் மோஷனும் போகக்கூடாது, ரொம்ப டைட்டாக ப்ரெஷர் கொடுத்தும் போகக்கூடாது. அப்போ படிப்படியாக மலச்சிக்கல் குறைஞ்சிருச்சு, நான் மோஷன் போக போகிறேன், ஒரு 3 to 5 மினிட்ஸ்லேயே மோஷன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பைல்ஸும் சரி, அது இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபிஷரும் சரி, ஃபியூச்சர்லையுமே எதுவும் வராமல் சரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஐயா. இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல்லேருந்து டாக்டர் கௌதமி இருக்காங்க. தைராய்டு பற்றி பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் செல்வி செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்கள் வீட்டுக்காரருக்கு வயசு வந்து ஜவ்வு மேடம். ஓகே, அவருடைய வயது என்ன? 42 வயசு ஆகுது. சரி, இப்போ பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு 42 வயசு ஆகுது மேடம். வயிற்று முட்டியில வந்து ஜவ்வு தெரிஞ்சு கிரேட் 1 கிரேட் 2ன்றாங்க. அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு சரியாயிடுமா? ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிடுமா? சரிங்கம்மா, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லிகமெண்ட் ஏறுது, அதுதான் நம்ம ஜவ்வு வந்து கிழிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தசைநார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அந்த காலை வந்து பார்த்துக்குங்க. எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதை பார்த்துக்குங்க. நிற்கும் போதும் நடக்கும் போதும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நடக்கிறது நல்லது. கொஞ்சம் நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிகமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜவ்வு கிழிஞ்சதாக இருக்கட்டும் சேர ஆரம்பிக்கும். இதுக்கு மட்டும் சரியான மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து அதே மாதிரி அங்கே நீக்க போடுறதோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி வேலைகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செஞ்சாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை முற்றிலுமா சரி பண்ணிக்க முடியுமா? நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்க.
ஓகே ஓகே டாக்டர், நம்ம வந்து தைராய்டு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பொதுவாக இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மேஜராக அஃபெக்ட் பண்ணும். குழந்தை பிறக்கிறதுலேயே ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நான் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கேன், லைஃப் லாங் கிட்டத்தட்ட 20 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்துட்ருக்கோம். இப்படி டேப்லெட் தான் வந்து சொல்யூஷனா, இல்லை இது வந்து எதனால் வருது ஆக்சுவலி? இப்போ நமக்கு தைராய்டு குறைபாடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே ஹைப்போதைராய்டிசம் தான் பெண்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும், நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ நார்மலாக கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு எதனால் பாதிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் சில பேருக்கு வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய ஓன் செல்ஸுக்கு எதிராக வேலை செய்யும் பட்சத்தில் அந்த உறுப்புகள் வந்து செயலிழக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சொரியாசிஸ், இப்போ முன்னாடி ஒரு காலர் பேசுகிற மாதிரி முடக்குவாதம், அதே மாதிரி தான் ஹைப்போதைராய்டிசத்துலையுமே. இப்போ இந்த தைராய்டு கிளாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஸ் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய செல்ஸ் அட்டாக் பண்ணாமல் நம்மளுடைய ஓன் செல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதை அட்டாக் பண்ணுறதுனால அதனுடைய செயல்திறன்கள் குறைய ஆரம்பிக்கலாம். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோடின் டிஃபிஷியன்சி குறைவாக இருக்கிற ஏரியாவில் தான் இந்த தைராய்டு குறைபாடுகள் இருந்தது. இப்போ வந்து மலைவாழ் மக்களாக இருக்கட்டும், இல்லைனா கடல் மட்டத்திலேருந்து ரொம்ப உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு உப்புகள் வந்து அயோடின் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய உப்புகள் எல்லா பிரதேசத்துலேயும் வாழ்கிறவங்களுக்கும் அயோடின் வந்து கிடைச்சிருது. பட் செலீனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் இந்த ஹைப்போதைராய்டிசம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேம் மணிகண்டன் மேம், பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. ஏஜ் 25 ஆகுது மேம். அது லெஃப்ட் சைடுல வந்து மூட்டு கை மடக்க முடியல, வலி ஓவரா இருக்கு. எவ்வளவு நாளா இந்த வலிகள் இருக்கு? இருக்கு மேம். புரியலையா? என்ன பிரச்சனை தெரியல, ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்றான். அதுல இருந்து கை வலி, கொஞ்சம் பெயின் அதிகமா இருக்கு. வீக்கம் ஏதாவது இருக்குங்களா வலிகள் இருக்க மூட்டுகள்ல? வீக்கெல்லாம் எதுவும் இல்லை மேம். ஓகே, மூவ்மெண்ட் கொடுக்கும் போது தான் வலிக்குது இல்லைங்க இல்லையா? மூவ்மெண்ட் ப்ரைவேட் போடுவேன், அந்த டைம் அந்த லெஃப்ட் சைடு கை வலிக்குது. ஓகே ஓகே, சரி, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒன்று மசில் ஸ்பேசம் ஏதாவது ஆகிருக்கலாம், சரிங்களா? ஸோ அதனாலேயே உங்களுக்கு அந்த வலிகள் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும்போதோ இல்லை தூங்கி இடும் போதோ வெயிட் தூக்க செய்ய அந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு வலிகள் இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை ஏதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது உள்ளுக்குள்ளே ஸ்வெல்லிங் ஏதாவது இருக்குது, நீர்க்கொத்து இருக்குது, இல்லை லிகமெண்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது சரியாயிடும் சார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், நான் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேம்மா. சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்குறீங்க? பொண்ணு தான் 31 வயசாகுது. சரிம்மா, பேசுங்க. சொல்லுங்கம்மா. அதான் 31 வயசாகுது. பீரியட்ஸ் வந்து குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் பீரியட்ஸ் வந்து சில நாள் ரெகுலராக வருது, சில நேரத்தில் 35 40 அப்படி நாள் ஆகுதுமா. சரி, ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் டாக்டரை பார்த்து? அம்மா நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுமா. அதாம்மா, அதான் 15 சொல்லி பாயிண்ட் அதுலதான் மாத்திரை போடுறா. ஒரு மாசம் நல்லா வருது, அடுத்தது தள்ளி தள்ளி போகுதுமா. சரி, தைராய்டு பிரச்சனை எப்போ இருந்து இருக்குமா? 17 வயசுல இருந்து இருக்குங்க. சரிங்கம்மா. ஸோ கொஞ்சம் தைராய்டு குறைபாடுகள் இருக்குது. என்னதான் நம்ம மாத்திரைகள் சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி மாதவிடாய் கோளாறுகள் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய வெயிட் வந்து நார்மல் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் இருக்காங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்காங்கன்னா கொஞ்சம் வெயிட் குறைக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்கள். உணவுகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பச்சை காய்கறிகள் கீரைகள் அதிகமாக சாப்பிட சொல்லுங்கள். கொஞ்சம் அயன் குறைவாக இருக்குது, இல்லை தைராய்டு பிரச்சனைகள்னால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மாதவிடாய் ப்ராப்ளம் வர்றதுக்கு எல்லாருக்குமே. ஸோ கொஞ்சம் வாக்கிங், ஃபுட்டு ப்ராப்பராக அவங்க தூங்குறாங்களா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திருமணத்துக்கு முன்னாடி அதே டேப்லெட் போடும்போது எந்த பிரச்சனை இல்லாதவங்களுக்கு கூட மாதவிடாய் கோளாறுகள் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான். உங்கள் வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. 31 ஆயிடுச்சு. இது நான் வந்து ஸ்கின் விட்டிலிகோ ப்ராப்ளம் இருக்கு. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா கேக்குது. அது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒயிட் ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் வந்து ஒரு 4 இயர்ஸா எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கியூர் ஆச்சு. அவங்க லைட் ட்ரீட்மெண்ட் அந்த இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே பெட்டரா ரிசல்ட் கிடைச்சது. இப்ப இந்த
மேரேஜ் அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் விட்டுட்டேன். பின்ன அதுல இருந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருந்தது. பின்ன லாஸ்டா இப்போ 4 இயர்ஸா 1 இயரா யுனானி பார்த்துட்டு இருக்கேன். அதுலயும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கு. சரிங்கம்மா, ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல மெலனின்ன்ற சுரப்பி வந்து ரொம்ப குறைவாக சுரக்கிறதுனால தான் நமக்கு அந்த இடத்துல மட்டும் வெள்ளை வெள்ளையாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற லேயர்லேருந்து ப்ராப்ளம் ஏற்படுறது. ஜஸ்ட் ஒரு க்ரீமோ இல்லை நம்ம ஒரு சோப்போ மாற்றுறதுனால இந்த விட்டிலிகோ ப்ராப்ளம் வந்து சரியாகாது. பட் இதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலம் தொடர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இருக்கிற பேட்ச் வந்து பெருசாகாமையும் நம்ம பார்த்துக்கலாம், புதுசாக வராமையும் நம்மளால் தடுக்க முடியுமா. இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் வந்து நம்ம நார்மல் கலருக்கு ஸ்கின்னுக்கு மாறத்துக்கும் நாங்கள் நிறைய பேஷண்ட்டை நாங்கள் பார்த்துருக்கோம். உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோகேருக்கு போங்க, உங்களுடைய கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. உங்களுக்கான மருந்துகள் கொடுக்கும்போதும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த விட்டிலிகோ கண்ட்ரோல் பண்ணி குறைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே. எனக்கு ஒரு 20% டயர்டா இருந்துச்சு. ஆனா அந்த 100 ml மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கேன். அது கண்டினியூஸா சாப்பிட்டுட்டு இருக்கணுங்களா? எனக்கு வந்து இப்ப 45 வயசு ஆகுது. சரிங்கம்மா. அது சாப்பிட்டுட்டே இருக்கணுங்களா? அது சாப்பிடலன்னா 1 month ஆச்சுன்னா கூட பீரியட் சரியா வர மாட்டேங்குது. டயர்டா இருக்கு உடம்புல. அதான் அது கண்டினியூ சாப்பிட்டுட்டே இருக்கணுங்களா? ஸ்டாப் பண்ணக்கூடாதுமா? சரிங்கம்மா, நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு இந்த தொண்டையிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து உங்களுக்கு குறையும் பட்சத்தில் வெளியிலேருந்து டேப்லெட் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. பட் அது குறைய ஆரம்பிக்கிறது வந்து ஒரே நாளில் 100% அதனுடைய செயல்பாடுகளை வந்து கம்மி பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் பட்சத்தில் டேப்லெட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு 25 மில்லிகிராமோ இல்லை ஒரு 50 மில்லிகிராமோ ஆரம்பிச்சுங்க, அதிகபட்சம் 200 மில்லிகிராம் வரைக்கும் கொடுப்பாங்க. 200 மில்லிகிராமுக்கு அப்புறம் உங்களுக்கு வேல்யூ அதிகமானாலும் சரி இல்லை தொந்தரவுகள் அதிகமானாலும் சரி அதுக்கு மேலே டோசேஜ் வந்து இருக்காது அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில். இது ஒன்ஸ் நீங்கள் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் லாங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இது விட்டீங்க அப்படின்னா வேல்யூஸ் ரொம்ப அதிகமாகும் போது சிம்டம்ஸும் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இதை எடுக்கும் பட்சத்தில் எனர்ஜி கிடைக்கலாம், கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள், முடி உதிர்தல், மலச்சிக்கல், வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, மன அழுத்தம், இந்த மாதிரி சைட் பை சைடு சின்ன சின்ன பிரச்சனைகளும் சேர்ந்தே தான் இருக்கும். இதை நான் லைஃப் லாங் எடுக்கக்கூடாது, ப்ளஸ் இது நான் எடுக்கக்கூடிய மெடிசன்ஸையும் நான் கம்மி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் இருக்குமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, மன்னார்குடியில இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்காக? எனக்காக தான் பேசுறோம். வயசு 49 ஆகுது. சரிம்மா, உங்க கேள்வியை கேட்கலாம். வீட்டு தூரம் நின்று 10 மாசம் ஆகுது. எனக்கு இடையில வந்து பாத வலி ரொம்ப, ஒரு கால் மட்டும் பாதம் குதிகால் வலி தாங்க முடியல. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் காமிச்சதுக்கு தைராய்டு டெஸ்ட் பார்த்தா ஹைப்பர் தைராய்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாத்திரை 10 mg கொடுத்துருக்காங்க. ஆனா பாத வலி நிக்கவே இல்லை. எதனால இந்த குதிகால் வலி? ஓகே, வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போறீங்களாமா? ஆமா, வெயிட் குறைஞ்சிட்டே போனேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா பாத வலி மட்டும் நிக்கவே இல்லை. சரிங்கம்மா, பாத வலிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்கேனியஸ் ஸ்பர் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக அந்த குதிகால் வலி சொல்லுவாங்க. தூங்கி எழும்போதோ இல்லை உட்காந்துட்டு எழுந்து நடக்கும்போதோ வலிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு எலும்பு மாதிரி கால்சியம் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சா மட்டும்தான் பாத வலி ஃபுல்லாகவே சரியாகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நிற்கிறீங்க நடக்கிறீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டான செப்பல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் செப்பல்ஸை நிறுத்திடுங்க. வீட்டில் ஒரு ஜோடியும் வெளியில் போகும்போது ஒரு ஜோடியும் வாங்கிக்கிங்க. பள்ளம் விழுது அப்படின்னா செப்பலை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான். உங்களுக்கு அந்த பாதம் வலி வரதுக்கு என்ன காரணம் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஏதாவது கல்கேனியஸ் ஸ்பர் இருக்கா இல்லை உள்ளுக்குள்ள எலும்புகள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு தெரிஞ்சு அதுக்கான சிகிச்சைகள் எடுத்திங்கன்னா சரியாயிடும். அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டிஸ்ட்டுக்கும் நீங்கள் அந்த மெடிசன்ஸ் கொஞ்ச நாளைக்கு விடாமல் தொடர்ச்சியாக எடுத்திங்கன்னா தான் மற்ற பிரச்சனைகளும் வராமல் தடுக்க முடியுமா. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். மேடம் சரி சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன் மேடம். உங்களுடைய வயது? வயது எனக்கு 85. 85. உங்க கேள்வியை கேட்கலாம் சார். மேடம் எனக்கு பைல்ஸ், அதுக்கும் வணக்கம் டாக்டர். பைல்ஸ் தொந்தரவு இருக்குங்களா? எனக்கு பைல்ஸ் 20 ஸ்டார்ட் ஆகுது. உங்க கேள்வி தெளிவா இல்ல ஐயா. உங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணுது? போக மாட்டேங்க. ஓகே, சரி சரி, மலச்சிக்கல் இருக்கு. உங்களுக்கு அந்த பைல்ஸும் இருக்குங்க இல்லையா? வலி, எரிச்சல், ரத்தம் அந்த மாதிரி ஏதாவது வருதுங்களா ஐயா?
அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை டாக்டர். சரி சரி, மலச்சிக்கல் அப்படின்னும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டா நல்லது. ஸோ கிழங்கு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் இருமுறை உங்களுக்கு நீரிழிவு நோய் இல்லை அப்படின்னா கருணக்கிழங்கு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கோங்க. அது மோஷன் ரொம்ப இறுக்கமாக வராமல் பார்த்துக்கும். இப்போ வந்து நிறைய பீன்ஸ், அவரைக்காய் சீசன் இருக்குது. ஸோ இது எல்லாமே நார்ச்சத்துக்கள் அதிகம். வாழைப்பூ, வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. நீர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி வந்து டெய்லியுமே எடுக்கலாம். ஒரே டைமில் வந்து 1/2 லிட்டர் 1 லிட்டர் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 45 நிமிஷத்துக்கு ஒரு 150 ml-லேருந்து 200 ml தண்ணி குடிங்க. ஸோ நம்ம உடம்புல வந்து நீர்ச்சத்து ரொம்ப குறைஞ்சாலும் மோஷன் வந்து ரொம்ப ஹார்டாகி மோஷன் போகும்போது நமக்கு ரொம்ப சிரமப்பட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்ச்சத்து ப்ளஸ் இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 7-8க்குள்ளே சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்குள்ளே தூங்கிட்டீங்க அப்படின்னாவே டைஜஷன் சிஸ்டம் வந்து நார்மல் ஆகிடும். அப்போ மலச்சிக்கல் எல்லாமே முற்றிலுமா சரியாயிடும் ஐயா. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் பெங்களூர்லேருந்து அழைக்கிறேம்மா. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காகத்தாம்மா. சரிம்மா, உங்கள் வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. என் பேர் கிளாரா. 75, 76. ஓகே, உங்கள் கொஸ்டினை கேட்கலாம். எனக்கு யூட்ரஸ் ப்ராப்ளமா எனக்கு. சரிங்கம்மா, என்ன சொன்னாங்க? யூட்ரஸ் இதான் வயசு ஜாஸ்தி ஆயிட்டுக்குது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. பண்ண முடியாது நாங்க. யூட்ரஸ்ல கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா இல்லை யூட்ரஸ் வந்து பல்ஜ் ஆயிருக்குன்னு சொன்னாங்களா? யூட்ரஸ் அப்படியே வெளியே வந்திருக்குதுமா, கொஞ்சம் அப்படியே யூரியன் போகும்போது தான். ஓகே ஓகே, ப்ரொலாப்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாங்க. சரிங்கம்மா, பட் ஏஜ் ஆனதுனால சர்ஜரி பண்ணி எடுக்கிறதும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெயிட் எதுவும் தூக்காதீங்க. இருமல் தும்பல் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம அதிர்ந்து இருமும் போதோ தும்பும் போதோ நம்ம அடி வயிற்றுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த யூட்ரஸ் கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக படிக்கட்டு ஏறி இறங்குறது, ட்ராவல் ரொம்ப ப்ரொலாங்டாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதை நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸ் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கும்போது நிற்கும் போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு வேலைப்பாடுகள் கொடுங்க. சுருங்கி விரிகிற மாதிரி ஒரு மசில்ஸ் டைட்னஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொலாப்ஸ்க்கு வந்து சர்ஜரியும் இல்லாமல் தொந்தரவுகளும் இல்லாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் மைதிலி மேடம். நான் ரெடியூஸ்ல இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? இல்ல, எனக்கு தான். ஆக்சுவலி என்னோட ஏஜ் வந்து 39 ஆகுது. ஓகே, உங்க क्वेश्चन கேட்கலாம். மேம் கிட்ட பேசலாமா? லைன்ல தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசுங்க. மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. என்னோட நேம் வந்து மைதிலி. எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ஹேண்ட்லயுமே வந்து நம்ம பல்ஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டி மாதிரி உள்ளுக்கு இருந்தது. ஒரு 3 வீக்காவே இருந்தது. எனக்கு பெயின்லாம் எதுவுமே இல்ல, நார்மலா தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2 கையிலயும் வலிக்க ஆரம்பிச்சுது. அதோட தாப்பம் வந்து எனக்கு அந்த பெருவிரலையும் நடுவிரலையும் வலிக்க ஆரம்பிச்சது. சரி, ஒரு டாக்டர் கிட்ட போனா அவர் ஒண்ணும் இல்ல, கொழுப்பு கட்டி எனக்கு டேப்லெட் கொடுத்தாரு 5 days. அது போட்ட பிறகு எனக்கு அந்த வலி இல்ல, நார்மலா இருந்தது. அது விட்ட பிறகு திருப்பி வலிக்க ஆரம்பிச்சது. இப்ப நாங்க திருப்பி போனோம் அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னாருன்னா, இது இப்ப இல்லன்னா கூட ஃபியூச்சர்ல ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கும். ஆனா எனக்கு கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்ல, தைராய்டு இருக்கு, கேஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அவர் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 1 month டேப்லெட் கொடுத்திருக்காரு. இந்த மாசம் 25th முடியுது. எனக்கு தான் மேம் கொஞ்சம் பயமா இருக்கு. நிறைய ஆபரேஷன்னா பயமா இருக்கு கொஞ்சம். ஆனா ஃபர்ஸ்ட விட இப்போதைக்கு சைஸ் குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன மேம், நம்ம எந்த டாக்டரை பார்க்கணும்? சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் தான் கொழுப்பு கட்டிகள் வரும் அப்படின்றது இல்லை. சில பேர் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் இல்லை ரொம்ப நார்மல் லெவலில் இருந்தாலும் அந்த கட்டிகள் வரலாம். அது எல்லாமே சாதாரண கொழுப்பு கட்டிகள் தான். அது நாளடைவில் வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படுத்தாது. நிறைய பேருக்கு ஸ்கின்னுக்கு அடியில் உடம்புல எந்த பகுதியினாலும் வரலாம். பட் அது எந்த இடத்துல இருக்குது, அதுக்கு அடியில் போகக்கூடிய ஒரு உறுப்பையோ இல்லை நரம்புகளையோ அழுத்தும் பட்சத்தில் மட்டும்தான் அது ஒரு சர்ஜரியை நோக்கி போகும். ஏன்னா வலி ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குன்னுட்டு. ஸோ இந்த இடத்துல எல்லாமே நிறைய நரம்புகள் நம்ம கைப்பகுதிக்கு போகிறதுனால அது இருக்க சைஸ் பெருசாகிட்டே போச்சு அப்படின்னா தான் அழுத்தம் அதிகமாகி சர்ஜரி நோக்கி போகும். பட் இது சர்ஜரி பண்ணி நீங்கள் எடுத்தாலுமே திரும்பி வரத்துக்கு அதே இடத்துலையோ அல்லது பக்கத்துலையோ திரும்பி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ வலி
வலிகள் குறைஞ்சிருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுகள் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய காய்கறி கீரைகள் சாப்பிடலாம். தண்ணி வெதுவெதுப்பான தண்ணீர் குடிங்க. ஏன்னா கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கிற பட்சத்தில் இந்த கட்டிகள் குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப பின்னணியில் அப்பா சைடோ இல்லை அம்மா சைடோ அந்த கட்டிகள் இருந்திருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த லைப்போமான்னு சொல்லக்கூடிய கட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது சர்ஜரி வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் நிறைய இருக்குது. முதல்ல அது சைஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் சர்ஜரி பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் எடுக்கணுமா இல்லை டைரெக்டாகவே நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா சைஸ் கண்ட்ரோல் பண்ணி வலிகள் இல்லாமல் இருக்க குறைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விஜயகுமார். எந்த ஊர்ல இருந்து சார்? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு வேண்டியது மேடம். உங்க வயது சொல்லிட்டு பேசலாம். என்னோட ஏஜ் 42 மேடம். ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு 5 years முன்னாடி ஒன்றும் இல்லை. 5 years முன்னாடி ஒரு சின்ன டாட் மாதிரி ஸ்கின்ல இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாவே வந்து ஸ்கின் ஃபுல்லாவே ரேஷஸ் மாதிரி நிறைய இருக்கு. ஈவன் ஸ்கேல்ப்ல கூட அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது மேபி சோரியாசிஸ்ன்ற மாதிரி அவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நானும் ட்ரக் நிறைய எடுத்தேன். ஸோ மெத்தட்ராக்சின் கொடுத்தாங்க. பட் அதை எடுத்துக்க முடியல, ஸ்டீராய்டு இருக்கு. ஸோ அதனால வேற ட்ரீட்மெண்ட் மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே ஸ்டில் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சோரியாஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, குறைய மாதிரி ஜாஸ்தியா இருக்கு டெய்லி பேசிஸ்ல. ஸோ இதுக்கு என்ன கியூர்? ஆக்சுவலி சோரியாஸ்க்கு எத்தனை வெரைட்டி இருக்கு, எதனால சோரியாசிஸ் வருதுன்றது எனக்கு ஆக்சுவலா தெரியல. சரிங்க, சொரியாசிஸ்ன்றது வந்து எல்லாமே ஆட்டோமின் டிஸார்டர் தான். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி WBCயில் இருக்கக்கூடிய அந்த T செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு எதிராக வேலை செய்கிறதுனால அதனுடைய உற்பத்தி திறன் ரொம்ப அதிகமாகும். இப்போ நம்ம தோலில் இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே ரொம்ப கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்னதாக இருக்கும். ஒரு 30 நாள் அது இறந்து அடியிலேருந்து ஒரு புது செல்ஸ் வந்து உருவாகி இப்போ நம்ம பாம்புக்கு தோல் உரிச்சா விஷுவலாக நம்ம பார்க்குற மாதிரி மனுஷனுடைய தோல் இறந்து கீழே விடுறது ஜஸ்ட் டஸ்ட் மாதிரி தான் இருக்கும். பட் சொரியாசிஸில் என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஓவராக இருக்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய நல்ல செல்ஸ் வந்து நமக்கு அது பீல் ஆகி வெளியில் ஒரு மீனுடைய செதில் மாதிரி சொல்லுவாங்க. இதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 4-5 நாளே புது செல்ஸ் உருவாகிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு தலையில் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் எங்கனாலும் இது வரலாம். ஏன்னா சொரியாசிஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குது. சில பேருக்கு அரிப்பு இருக்கும் இருக்காது, சில பேருக்கு பஸ் இருக்கும் இருக்காது, சில பேருக்கு ஒரே ஒரு இடத்துல வந்ததுலேருந்து அதே லெவலில் தான் டாக்டர் இருக்குன்னுவாங்க, சில பேர் ஃபியூ மந்த்லேயே உடம்பு ஃபுல்லாக கவர் ஆன மாதிரியும் இருப்பாங்க. இது எல்லாமே சொரியாசிஸ் தான். இப்போ இது எல்லாமே அந்த ஓவர் ப்ரொடக்ஷனை சரி பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் ஸ்டீராய்டு தான் கொடுப்பாங்க. எடுக்கும் பட்சத்தில் நல்லாயிருக்கும், விட்டுட்டா அதை விட அதிவேகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மன அழுத்தம் அதிகமானாலும் இல்லை புகைப்பிடிக்கிறது இல்லை மது அருந்ததில் இருக்கிற ஹேபிட் இருக்குது அப்படின்னா இது வந்து அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ முதல்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கள். ஸ்மோக் ஆல்கஹால் எடுக்கிற ஹேபிட் இருக்குன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக குறைக்க முடியுமோ குறைங்க. ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும், இருக்கிறதும் நான் சரி பண்ணிக்கணும், நாளைக்கு அந்த மருந்து விட்டாலும் திரும்பி எனக்கு வரக்கூடாது, அந்த மருந்துக்கும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கலாம். ஹோமியோகேரில் நிறைய பேருக்கு நிறைய வருஷம் இருக்குது, இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. என்ன டைப் ஆஃப் சொரியாசிஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின் கம்ப்ளைண்ட்டும் திரும்பி வராமல் லைஃப் லாங் சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் சரி பண்ண முடியும் ஐயா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து சார்? நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன்ப்பா. எனக்கு முகமது ஹுசைன். சரி, உங்களுக்கா கேக்குறீங்களா? எனக்கு வந்து 78 மேடம். சரி, உங்க கேள்வியை கேட்கலாம். ரெண்டு இது கேட்கணுமா? நான் வந்து எனக்கு சைனஸ் பேஷண்ட் மேடம். எனக்கு வந்து எப்பப்ப வந்து ஈஸ்னோஃபிலியா 7 இருக்கு. எனக்கு ஹோமியோபதி டாக்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் சரியா இருந்தா காலிபெக் 200 சாப்பிட சொல்லியிருக்காருமா. நான் சாப்பிடுறது அப்ப கொஞ்சம் சரியானோடனே விட்டுறது. அப்புறம் வந்து சுகர் வந்து எனக்கு பாஸ்டிங்ல வந்து 110 இருக்கு, பிபில வந்து 130 இருக்கு. இப்ப இது எடுத்து பாத்தீமா 3 months ஆவரேஜ் 6.7 இருந்துச்சுமா. அந்த HbA1c அது நார்மல் தானே மேடம்? 6.7 வந்து ஒரு பார்டர் லைன் தான் சார். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 புள்ளிகள் குறைஞ்சாவே 3 மாசம் ஆவரேஜ் குறைய ஆரம்பிச்சிடும். எது குறைஞ்சா மேடம்? இப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் 110 130க்குள்ள இருக்கு இல்லையா சர்க்கரையினுடைய அளவுகள், இதை நீங்க ஒரு 100க்குள்ள கொண்டு வரீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த 6.7 இருந்து ஒரு 5.5 இருந்து 6.2க்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நீரிழிவு நோய் எதுவுமே இல்லை. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வாக் பண்ண முடியும், நடக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் நடைப்பயிற்சி காலையில பண்ணுங்க. கொஞ்சம் மாவுச்சத்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் குறைக்கிறீங்களோ, அதாவது அரிசி உணவுகளாக இருக்கட்டும், இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி காய்கறி கீரைகள் பழங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்கரையுடைய அளவு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி லைஃப் லாங் சுகர் கன்வெர்ட்டட் ஆகாமல் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும் ஐயா. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ இந்த தைராய்டு பற்றி பேசும்போது இந்த நிறைய அந்த மெடிசன்ஸ் வந்து லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து மெடிசன் எடுக்காமல் இதை சரி பண்ண முடியுமா, இல்லை அது குறிப்பிட்ட டியூரேஷனில் ஹோமியோபதியில் ஏதாவது மெடிசன்ஸ் வந்து இருக்கா இதுக்கு?
இப்போ நமக்கு வந்து தைராய்டு குறைபாடுகள் அப்படின்னா ஹைப்பர் ஹைப்போ ரெண்டுமே இருக்குது. சில பேருக்கு இந்த செக்ரேஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது, பட் கழுத்துக்கு முன்னாடி கட்டிகள் மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம காய்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஹோமி கேருக்கு வர்றவங்க ஹைப்பராக இருந்தாலும் சரி, ஹைப்போதைராய்டிசம் இல்லை வேறு எனக்கு காய்டர் மட்டும் தான் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். முதல்ல உங்களுக்கு எந்த ஏஜ்லேருந்து முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு, என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குது, இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த ரிப்போர்ட்டில் என்ன வேல்யூஸ் இருக்குது, ஏன்னா T3 T4 இல்லை FT3 FT4னு சொல்லுவாங்க, இது ரொம்ப அதிகமாக இருக்குது, TSH குறைவாக இருக்குது அப்படின்னா அது ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை இது ரெண்டும் குறைஞ்சி TSH வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது இதை ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் லாங் மெடிசன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் நிறைய பேர் வந்து நமக்கு தைராய்டு பிரச்சனைகள் இருக்கா இல்லையானே தெரியாமல் ஒரு சின்ன வேல்யூ ஒரு பார்டர் லைன் வந்தாலுமே ஒரு மெடிசன்ஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே ஹார்மோன் டேப்லெட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பெரும்பாலும் ஹைப்போதைராய்டிசம் இருக்குன்னா அதுக்கு இன்னும் சில பல டெஸ்ட் எடுத்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு தைராய்டு பற்றின ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுத்தீங்க, காரணங்கள் தீர்வு சொன்னீங்க. நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.